யோவான் 17ஆம் அதிகாரம் எனக்கு பிடித்த ஒரு அதிகாரம். அதுல இயேசு கிறிஸ்து பிதாவோடு தேவனுடைய பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கிறது. கடைசியாக அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஜெபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல வார்த்தையை பாருங்க, பிதாவே வேலை வந்தது. ஹல்லேலூயா. அதாவது முதல்ல முத அற்புதம் செய்யும் பொழுது, அந்த கானா ஒரு திருமணத்துல தண்ணீரை திராட்சரசம் மாற்றும் பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க, திராட்சரசம் குறைவா இருக்கிறது சொல்லும் பொழுது, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. முதல்ல அதான் சொல்லுவார். ஆனா இப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் வேலை வந்தது என்று. அல்லேலூயா. வேலை வந்தது மட்டுமல்ல, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தவர்கள் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியே, மாம்சமான யாவர் மேலும் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதா. அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு அந்த ஒரு அடையாளமாக தான் இந்த திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது முந்தின நாள் தான் அவர் திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் அவர் சொல்கிறார், நான் பிதாவின் நாளிலே நான் உங்க எல்லாரையும் நான் பிதாவோட கூட்டிட்டு போய் உங்களை நான் பரலோகத்துல உங்களை நான் சந்திக்கிற நாள் வரைக்கும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த திராட்சை ரசம் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. குடி பருகுவோமா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் அவர் வெயிட் பண்றேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் அவருடைய சிலுவை தியாகத்தை நாம் நினைவு கூறும்படிக்கு, நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் நினைவு கூறும்படி இந்த திராட்சை ரசத்தை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் கம்யூனியனாக கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து பருக வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னது இப்போ எனக்கு மனசுல நிக்குது, நீ உம்முடைய குமாரனு கொடுத்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அப்படின்னு. அல்லேலூயா. யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க, எல்லாருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பாராம். அல்லேலூயா. நம்ம அவரை விட்டு போக கூடாது, அவர் ஒரு நாள் நம்மை விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை